வெனிசுலாவோட ஆயில் ரிசர்வ் வந்து உலகத்துல இருக்கிற மற்ற எந்த நாடும் அந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு ஆயில் ரிசர்வ்ஸ் வெனிசுலா கிட்ட மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. விச் இஸ் வெனிசுலாவோட ரிசர்வ்ஸ் கோல்ட் அண்ட் ஆயில் இந்த ரிசர்வ்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 17 ட்ரில்லியன் டாலர். அதெல்லாம் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு நம்பர். ஏன்னா இந்தியன் எக்கானமின்னு 3 ட்ரில்லியன்ல இருக்குமா, ஒரு அடுத்த 30 வருஷம் நம்ம பட்ஜெட்லாம் சேர்த்து வச்சு பார்த்தாலுமே வந்து 17 ட்ரில்லியன் வராது அப்படி சொல்றாங்க. 17 ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு வெனிசுலா கிட்ட ரிசோர்ஸ் இருந்தும் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி இப்போ சவுதி அரேபியா அடுத்தடுத்து வர்றதெல்லாம் பாருங்க. சவுதி அரேபியா, ஈராக், இந்த யுஏஇ, குவைத், ரஷ்யா இவங்கெல்லாம் தெரியும் இல்லையா. இந்த அளவுக்கு ஆயில் வச்சிருக்கிற இவங்களே வந்து இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் போது வேர்ல்ட் நம்பர் 1 ஆயில் ரிசர்வ்ஸ், க்ரூட் ஆயில் ரிசர்வ்ஸ் வச்சிருக்கிற வெனிசுலாவோட வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? வெனிசுலா வந்து மற்ற நாட்டோட அதிபர் அந்த அமெரிக்கா வந்து தூக்கிட்டு போறான், அது டிபேட்டபிள் டாபிக். ஓகே, அவனுக்கு அந்த உரிமை கிடையாது, ஒரு டெமோக்ராட்டிக் வேர்ல்டில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணால் வேலைக்கு ஆகாது அப்படின்றதுலாம் ரெண்டாவது பட்சமாக இருந்தாலும், வெனிசுலா இவ்வளோ காசு வச்சிருந்தோம் வீக்கா போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதோட கவர்னன்ஸ். அதுவும் எக்ஸாக்டா எப்போல இருந்து இன்ஃபிளேஷன் வெனிசுலாவோட ரீசெண்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் தான். கிராஃப் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு அதிபர் வந்து எலெக்ட் ஆயிருந்தாரு. அவர் எலெக்ட் ஆகும்போது என்ன பண்ணாருன்னா மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் பண்ணாரு. மேபி அவர் நல்லவரா கூட நல்லவரா இருக்கலாம். ஆனா அவர் ஃபாலோ பண்ற ஐடியாலஜி வந்து ஒரு சிஸ்டம் ரன் பண்றதுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ல இருக்கிற ஒரு ஆளுக்கு இருக்கக்கூடாத ஒரு பவர். அதாவது அந்த ஐடியாலஜி வந்து கம்யூனிசம். அந்த கம்யூனிசம் ஐடியாலஜியை வந்து ஹிஸ்ட்ரியில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா மாவோவாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஆட்சியில் இருக்கும்போது இந்த ஐடியாலஜி வச்சு ஆட்சியில் இருக்கும்போது எக்கச்சக்க பஞ்சம் வந்து எக்கச்சக்க மனிதர்கள் இறந்தாங்க பஞ்சத்தினால, ஃபெமைன்னால. என்ன எந்த அளவுக்கு ஒரு கதைனா, அந்த மாவோ சைனாவில் ரூலில் இருக்கும்போது இந்த குருவிகள்லாம் பயிரை நாசம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்குற குருவிகள் எல்லாத்தையும் சுட்டு தள்ளாங்களாம், போட்டு அடிச்சாங்களாம், கல்லத்தை அடிச்சு கொண்டாங்களாம். அப்போ என்ன ஆச்சு, குருவி சாப்பிட்ற அந்த புழுக்கள்லாம் அதிகமாகி ரைஸே விளையாம, ஐ மீன் கிராப்ஸே விளையாம போயிட்டு சாப்பாடுக்கு பஞ்சம் வந்து கோடி கோடியா மக்கள் செத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஹிட்லர் ஒரு கொடூரமான டிக்டேட்டர் சொல்லுவோம். ஹிட்லர் வந்து ஒரு கொடூரமான லீடர். பல லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்களை கொன்று குவிச்சாரு ஜெனோசைடுன்ற பேர்ல. ஜெனோசைடுன்னு பண்ணி கொன்று குவிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரேட்டோட டபுள் ட்ரிபிள் மடங்கு இந்த கம்யூனிசம் சித்தாந்தம் கொண்ட லீடர்ஸ் ஆண்டுட்டு வந்த இந்த நாடுகள் அதோட அதிகமான அழிவுகளை சந்திச்சிருக்கு. இது கம்யூனிசம்னால என்ன நடந்துச்சுன்னா, இது வந்து ஒரு மிஸ்டேக்கா ஆயிடுச்சு. ஒரு மிஸ்டேக்னால இத்தனை பேர் செத்துட்டாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இட்ஸ் அ ஃபெயிலியர் மாடல். கம்யூனிசம் வந்து போராட்ட களத்தில் இருக்கும்போது, அநியாயம் நடக்கும்போது அங்கே போராடி அந்த லேபர்ஸ்க்கு போதிய ஊதியம் வாங்கி தர்றது, வேலைகள் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு போராடுறது, நியாயத்துக்காக போராடுறது, அந்த போராட்ட காலத்தோட கம்யூனிசம் சரியா போகுது. பட் ஆனால் கம்யூனிசம் ஒரு லீடர்ஷிப்பில் வந்து எக்ஸாக்டாக அவங்க கம்யூனிசம்னு சொல்கிற ஒரு ஐடியாலஜி டெஃபினேஷன் இருக்குல்ல, அந்த ஐடியாலஜியை நீங்கள் எக்ஸாக்டாக கவர்மெண்ட்டில் திணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது இஸ் அ ஃபெயிலியர் மாடல் ஜென்ரலாகவே. வீட்டில் இருக்க ஒன்றும் இல்லை, வீட்டில் இருக்கிற நம்மளுக்கு நிறைய சொத்துலாம் அப்பா தாத்தாலாம் வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த சொத்தை எல்லாம் விற்று ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம செழிப்பாக நல்லா சாப்பிட்டு வளர்ந்து ஊர் சுற்றிட்டு அப்படி இருந்துட்டு 10வது வருஷத்துல எல்லாம் காலியான அப்புறம் நம்ம நிலைமை எப்படி இருக்குமோ அதுதான் வந்து கம்யூனிசம். ஸோ வெனிசுலால இதுதான் நடந்திருக்கு. கம்யூனிசம்னு ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அந்த கவர்மெண்ட்டே வீக்காக இருக்கு. இவ்வளோ சொத்துக்கள், இவ்வளோ ரிசர்வ்ஸ், ஆயில் ரிசர்வ் இவ்வளோ இருந்து இவ்வளோ மதிப்பான ஆயில்கள் இருக்கும்போதும், கோல்டு இருக்கும்போதும் அவங்களுக்கு இந்த வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய காரணம் வந்து இதுதான். ஸோ இந்த மாதிரி ஷாவேஸ்ன்றவர் இந்த 2001ல் 2002ல் எலெக்ட் ஆயிருக்காரு. அந்த டைம்ல இருந்து இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இருந்திருக்கு. 40% ரீச் ஆயிருக்கு, 5% வந்திருக்கு, 10% வந்திருக்கு, 40% வந்திருக்கு. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நம்மளோட இன்ஃப்ளேஷன்லாம் வந்து ஒன்றுமே இல்லை, என்ன சொல்றது, 6%, 7% அந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் நம்ம கிட்ட. ஐ மீன் ஒன்றுமே இல்லைன்னா அதுவே கொஞ்சம் அதிகம் தான் சொல்லுவாங்க எக்கானமிஸ்ட். 2-3%க்கு மேலே போனாலே அது அதிகம் தான். 6% நம்ம இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ஃப்ளேஷனோட பெட்டரான ரிட்டர்ன்ஸ் தரதை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது வந்து இங்கே கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக 4000% இன்ஃப்ளேஷன் வந்திருக்கு. அது கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா 1,300,000 பர்சன்டேஜ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக்கில் நம்ம ரீல்ஸ்லாம் பார்ப்போம். ட்ரக்கில் தூக்கி வெனிசுலன் கரன்சியை தூக்கி போட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு மதிப்பே இல்லாத பேப்பரோட மதிப்போட கரன்சியோட மதிப்பு ரொம்ப கம்மியாக போயிருக்கு இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ். ஸோ இதெல்லாம் ஏன் நடந்தது காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிசம் சித்தாந்தம் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து அப்போ வந்து நிறைய வெனிசுலாவில் இப்போ இருக்கிற மாதிரி இப்போ முகேஷ் அம்பானி, இந்த அதானி, இல்லை டாட்டா, இந்த மாதிரி பிஸ்னஸ்மேன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கும்போது
கம்யூனிசம்னு கொண்டு வரும்போது கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, எதுவுமே பிரைவேட் இருக்கக்கூடாது. எல்லாமே நம்ம பப்ளிக்கா கவர்மெண்ட் ஓன் பண்ணணும். அதுதானே கம்யூனிசம். பேசிக்கலி முதலாளித்துவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப நீங்க அது எல்லாத்தையும் ஆல்ரெடி அங்க வந்து ஒரு பிரைவேட் கம்பெனிக்காரன் வச்சிருக்கான். ரிலையன்ஸ்ன்ற கம்பெனி வச்சிருக்கான். இப்ப ரிலையன்ஸ்ன்ற கம்பெனிய வந்து இந்தியாவே வாங்கி நானே நடத்துறேன் அப்படின்னு நடத்தும்போது, கம்யூனிசம் ஐடியாலஜி கொண்ட தலைவர்கள் நிர்வாகம் பண்ற ஒரு கண்ட்ரி, ஒரு கேபிட்டலிஸ்ட் நடத்தக்கூடிய கம்பெனிய நடத்தும்போது, என்ன நடக்கும் அப்படின்றது தான் வெனிசுவேலால நடந்திருக்கு. ஸோ விலை குடுத்து அத வாங்கி, அத ஒழுங்கா நிர்வாகம் பண்ண தெரியாம, அத பங்கு போட்டு ஒரு நாடு ஃபுல்லா ஸ்கூல் கட்டித் தரேன், உங்களுக்கு காலேஜ் கட்டித் தரேன், உங்களுக்கு சாப்பாடு போடுறேன், அப்படி இப்படின்னு மக்களுக்கு நல்லது செய்யறதுன்னு நெனச்சுட்டு, அப்போதைக்கு அந்த 10 வருஷம் இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கர்வ் 2012 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டாங்க. செலவு பண்ணிட்டு முடிஞ்ச அப்புறம் வருமானம் இல்ல. வருமானத்தோட செலவு அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாரி ஃபெயிலியர் மாடல் ஆன உடனே என்ன ஆச்சுன்னா, பணவீக்கம் ஆயிடுச்சு. பணவீக்கம் ஆன உடனே அந்த மக்களுக்கெல்லாம் கோவம். மக்கள்லாம் லிட்டரலி வெயிட் குறைஞ்சதா சொல்றாங்க. இந்த மாரி டிப்ரஷன்ல இருக்கும்போது மக்களே சாப்பாடுக்கு முன்னாடி இல்லாம வெயிட்டே 10, 15 கிலோ குறைஞ்சிருக்காங்களாம் ஒரு மக்களும். ஸோ அந்த அளவுக்கு கொடூரமான நிலைக்கு எடுத்துட்டு போய் விட்டுருக்கு இந்த கம்யூனிசம்ன்ற ஒரு ஐடியாலஜி வெனிசுலாவை பொறுத்தவரைக்கும். வெனிசுலால இல்ல எங்கெங்கெல்லாம் இப்போ சைனாவை கம்யூனிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து அந்த கம்யூனிசம்லாம் அப்பவே முடிஞ்சு போச்சு. எப்போனா அந்த மாவோவை தாண்டி வந்த உடனே அந்த கம்யூனிசம் வரல. அவங்க அந்த கம்யூனிஸ்ட் நாட்டா சொன்னாலும் அவங்க சோஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேபிட்டலிஸ்ட் நாட்டா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் சைனால மேனுஃபேக்சரிங் எப்படி பண்றாங்க. உலக வர்த்தகங்கள்ல அவங்க எவ்வளவு பெரிய கீ பிளேயரா இருக்காங்க. எக்கனாமிக்ஸ்ல, வேர்ல்ட் எக்கனாமிக்ஸ்ல அப்படின்னு தெரியும். ஸோ இட்ஸ் நாட் அ கம்யூனிசம் கண்ட்ரி. சைனாலாம் கம்யூனிஸ்ட்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ரஷ்யாவும் ஸ்டாலினோட முடிஞ்சு போச்சு. ரஷ்யாவும் கம்யூனிஸ்ட்னு சொல்ல முடியாது. இட்ஸ் இது ஒரு டிக்டேட்டர்ஷிப்புக்குள்ள போயிடுச்சு. ஸோ அவங்க நம்மள மாதிரி டெமோக்ரஸி அங்க இல்ல. பட் ஆனா ஒரு டிக்டேட்டர்ஷிப்குள்ள போயிடுச்சு. டிக்டேட்டர்ஷிப் வந்து கம்யூனிசம் நடத்தல. டிக்டேட்டர்ஷிப் கம்யூனிசம்ல தான் வரும். பட் ஆனா அவங்க வந்து அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க நிர்வாக திறமைய வந்து அந்த மாரி பண்ணல. கம்யூனிசம் இதெல்லாம் பேசும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும். எல்லாருக்குமே வீடு கட்டி குடுத்துறணும் கவர்மெண்ட். எல்லாருக்குமே மருத்துவம் ஃப்ரீயா குடுக்கணும். எல்லாமே எஜுகேஷன் ஃப்ரீயா குடுக்கணும் அப்படின்றது சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா வந்து ரியாலிட்டில இது வந்து சர்வைவ் பண்ண முடியாது லாங் டெர்முக்கு. ஷார்ட் டெர்முக்கு ஒரு ஃப்ரூட்ஃபுல் பீரியடா வாவ்! அப்படி இருக்கும். அந்த அந்த இடத்துல வாழ்ந்துட்டு செத்துட்டாங்கன்னா சந்தோஷம். அதுக்கப்புறம் நீ கடந்து வந்து வாழ்றன்றது ரொம்ப கஷ்டம். கம்யூனிசம் ஐடியாலஜில இருக்கிற ஒரு நாடு நடத்துச்சுன்னா. லிட்டரலா அதே நடத்துச்சுன்னா, இப்ப நீங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்துரலாம். கம்யூனிஸ்ட் பார்ட்டி. வந்த அப்புறம் அவங்க வந்து எந்த மாரி நிர்வாகம் பண்றாங்கன்றது டிஃபரெண்ட். நீங்க வந்து போராடி மக்கள் கிட்ட கேம்பெயின் பண்ணி ஓட்டு கேட்டு கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு வந்துரலாம். ஆனா ஆட்சிக்கு வந்த அப்புறம் நீ கம்யூனிசம் ஃபாலோ பண்ணினா இதான் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டாரிக்கலா நிறைய எவிடன்ஸ் இருக்கு கம்யூனிசம்காக. ஒண்ணும் இல்ல, ஹவ் மெனி people died under communism. Okay. Estimates for death under communist regime vary widely, ranging from tens of millions to over 100 million. என்னது 10 crore people, with major contribution being Soviet Union and China, primarily from famines like the Great Leap Forward, post labors, political repression. Okay, key periods during Stalin's USSR famine, the Great Terror, Maoist China, the Great Leap Forward, Cultural Revolution, alongside atrocities in Cambodia, North Korea. கம்யூனிசம் பேசிக்கலி வந்து எல்லா மக்களுக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நல்ல உள்ளம் கொண்ட மக்கள். ஆனா இந்த நல்ல உள்ளம் கொண்ட மக்களால நிர்வாகம் பண்ண முடியாது. அதுக்கு மூளை வேணும். மூளையும் உள்ளமும் மனமும் வேற வேறன்றது புரிஞ்சுக்கணும். ரொம்ப நல்லவனா இருக்கும்போது உன் நாட்டையே உன்னால காப்பாற்ற முடியாது. ரொம்ப நல்லவனா இருந்தா ஐயோ எதிரி வந்து நம்மளை அடிக்க வரானே, நம்ம யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சு நீ இருந்தீங்கன்னா உன் நாட்டை உன்னால் காப்பாற்ற முடியலன்னா அப்போ நல்ல உள்ளம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு இருக்குல்ல. அதுதான் மேஜர் ரீஜன் எஸ்டிமேட்டட். ஓகே, சைனால வந்து 40 to 80 மில்லியன் பீப்புள் செத்துருக்காங்க. அந்த கிரேட் லீப் அந்த குருவி சுட்டு அந்த கிராப்லாம் அழிஞ்சு போன கதை அதுதான். சோவியத் யூனியன்ல அதே மாதிரி டென்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். கம்போடியால வந்து nearly 2 million people. நார்த் கொரியால 3 மில்லியன் பீப்புள். எத்தியோப்பியா, ஆப்கானிஸ்தான்ல கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இருக்கும்போது அவ்வளோ பேர் செத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உலகத்துல எடுத்துக்கிறோம் ஒரு டென்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் மில்லியன் சொல்றாங்க. இப்போ how many people ஹிட்லர் killed அப்படின்னு போடுறேன். approximately 17 to 20 million people. ஒரு 12 வருஷத்துல கிட்டத்தட்ட அபவ் 2 கோடி பீப்புளை சாவடிச்சிருக்காங்க. ஜூஸ் 6 மில்லியன் பீப்புள், சோவியட் சிவிலியன்ஸ். இது வந்து வார்ல ஜூஸை பண்ணது அந்த ஹோலோகாஸ்ட் படுகொலைகள் சொல்லுவாங்க. ஜூஸ் 6 மில்லியன் பீப்புள். மற்றதெல்லாம் இதெல்லாம் வார் கிரைம்ஸ்.
லைக் வாரில் நிறைய பேர் சாவடிச்சது, சோவியத் பிரிசனர்ஸ் ஆஃப் வார்லேருந்து பிடிச்சிட்டு போனாங்களா, அதான் 10 மில்லியன் பீப்புள் கிட்டத்தட்ட இந்த வார்லேயே செத்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு கொடூரமான ஒரு டார்க் பீரியட் இன் ஹிஸ்ட்ரி. வேர்ல்டு வார் 2ல பார்த்தீங்கன்னா மொத்தமாக 70 மில்லியன் பீப்புள் செத்துருக்காங்க, 7 கோடி பேர். அதெல்லாம் ஹிட்லர் மட்டுமே ஒரு 2 கோடி பேர் சாவடிச்சிருக்காரு. பட் இதுவே நம்ம கம்யூனிசம் எத்தனை பேர் சாவடிச்சதுன்னு பார்த்தோம், டென்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் டு ஓவர் 100 மில்லியன், 40 to 80 மில்லியன் பீப்புள் இன் சைனா அலோன். ஹிட்லர் சாவடிச்ச ஜூஸை சாவடிச்சது 6 மில்லியன், சோல்ஜர்ஸை சாவடிச்சது, எதிர்நாட்டு சோல்ஜர்ஸை சாவடிச்சது 10 மில்லியன். ஸோ கிட்டத்தட்ட 20 மில்லியன் பீப்புள் நம்ம கொடூரமான ஒரு மனிதராக பார்க்குற ஹிட்லர் சாவடிச்சது. பட் நிர்வாக திறமை இல்லாமல் கம்யூனிசம் சித்தாந்தம் வச்சு நிர்வாகம் பண்ணதால 100 மில்லியன் பீப்புள், 10 கோடிக்கும் மேற்பட்டவர் அந்த காலகட்டத்தில் இறந்துருக்காங்க. பஞ்சத்தினால, சாப்பாடு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு. ஹிட்லர் சாவடிச்சவங்க கூட சுட்டா ஒரு நெத்தி போட்டில் அடி வாங்கிட்டு செத்துருவான். பட் பஞ்சத்தில் சாவறத பற்றி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு 100 years ஆஃப் கம்யூனிசம் அண்ட் 100 மில்லியன் டெட் அப்படின்னு ஒரு பெரிய ஆர்டிக்கலே இருக்கு. நியர்லி 100 மில்லியன் லைவ்ஸ் ஹேவ் பீன் லாஸ்ட் டியூ டு த ஹாரர்ஸ் ஆஃப் கம்யூனிசம். ஸோ இந்த மாதிரி பார்த்தா கம்யூனிசம்னால ஒரு நாடே அழிஞ்சிருக்கு. இப்போ இதே சவுதி அரேபியாவில் போய் நீங்கள் கம்யூனிசம் பேச முடியுமா சொல்லுங்கள்? குவைத்தில் போய் பேச முடியுமா? இல்லை யூஏஇயில் போய், இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் கம்யூனிசம்னு போய் வாயை திறக்க முடியுமா? ஆனால் அந்த கண்ட்ரீஸ்லாம் நல்லா தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் படி அவங்க சிட்டிசன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டும் அவங்க நிர்வாக திறமையை பக்காவாக பண்ணிட்டு இருக்கு. உலக அரசியலும் பண்ணுது, உள்ளூர் அரசியலும் பண்ணுது, ஆயிலும் தயாரிக்குது, எக்ஸ்போர்ட் பண்ணுது, இம்போர்ட் பண்ணுது, விற்குது. யூஏஇல துபாயிலலாம் டேக்ஸே கிடையாது, இன்கம் டேக்ஸ் கிடையாது, அப்படி நடத்திட்டு இருக்காங்க இந்த கண்ட்ரீஸ்லாம். ஸோ அப்படிதான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக பேசும்போது ரொம்ப நல்லா, ஐயோ நல்லா இருக்கே, எல்லாருக்குமே எல்லாருமே ஈக்குவலா, எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்குமா அப்படின்ற போது ரொம்பவே ஜாலியாக இருக்கும் கேட்கும்போது. ஆனால் நடைமுறையில் ரொம்பவே கஷ்டங்க அந்த மாதிரி வாழ்றது. இங்கே இவ்வளோ ரிசோர்ஸ் இருக்கு, ஆனால் நல்ல நிர்வாகம் இல்லை அப்படின்ற போது ஏன் நம்ம எங்களை அடிக்கக்கூடாது? காலகாலமா ராஜா காலத்துல இருந்து ரொம்ப நல்ல உள்ளங்கள் படித்த ஒரு ஆளுகளா இருக்கும். பட் நம்மள படையெடுத்து வரவங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ எதிரி வந்து எந்த ஆயுதத்தோட வரானோ, நம்மளும் அதே ஆயுதத்தோட அவங்களுக்கு பதிலடி கொடுத்தாதான் அது ஈக்குவலா சண்டை போட முடியும். நம்ம வந்து ஒரு இலக்கிய மனசோட இருந்து எதிரிகள் வந்து கூரான கத்தியோட வரும்போது ஈஸியா அந்த மனசை தொலைச்சிட்டு அந்த கத்தி உள்ள போயிடும். ஸோ அதனால சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான் இந்த வேர்ல்டு. ஸோ நல்லவனா இருக்கலாம், ரொம்ப நல்லவனா இருந்துட்டு, அதாவது எதிரி வந்து என்னை அடிச்சாலும் நான் தாங்கிட்டு, ஏன்னா அவனோட நோக்கத்தை நான் ஏன் கெடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு நீ நல்லவனா இருந்தீங்கன்னா அவனால வாழ முடியாது. ஸோ வந்து லாஸ்டா என்ன சம்மரிஸ் பண்ண நான் விரும்புறேன்னா, அதாவது ஒரு லீடர், ஒரு கண்ட்ரியோட லீடரை வந்து ஒரு கவர்மெண்ட் இன்னொரு கண்ட்ரி வந்து ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷன் பண்ணி நைட்டோட நைட்டாக தூக்கிட்டு அவங்க கண்ட்ரிக்கு வர முடியுன்ற அளவுக்கு ஒரு கண்ட்ரி வீக் ஆயிருக்குன்னா, அந்த வீக்னஸ்க்கு காரணம் மெயினாக அந்த கண்ட்ரியோட லீடர்ஸ் ஃபாலோ பண்ணுற ஐடியாலஜி. இருக்கிற ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்லாம் பப்ளிக் ஆர்கனைசேஷனை காசு கொடுத்து வாங்கி அதை நடத்த தெரியாமல் அதை பிரித்து கொடுத்து எல்லோரும் என்ஜாய் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அந்த கண்ட்ரி. இன்ஃப்ளேஷன் வந்து பல மடங்கு உயர்ந்து பணவீக்கமாகி கண்ட்ரி ஒன்றுமே இல்லாமல் வீக்காக ஆகிடுச்சு. ட்ரக்ஸ் இங்கே தயாரித்து யூஎஸ்குள்ளே அனுப்பலாம் அப்படின்ற போது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க வீக்காக. அதாவது ஒரு செழிப்பாக இருக்கிற ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் வந்து நல்லா இருப்பான், அப்புறம் அந்த குடும்பமே நாசமாக போகும்போது அந்த பையன் எங்கேயாவது திருடணுமா இல்லை ஏதாவது தப்பான வழிகளை சம்பாதிக்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாடே ஆகிட்டுனா எப்படி இருக்குமோ இப்படி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு நாடு நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கும்போது நம்ம நாட்டுக்கு அது பாதிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்கா இதில் டேரெக்டாக தலையிட்டு வீக்காக தானே இருக்குது அந்த நாடுன்னு சொல்லிட்டு அந்த பிரசிடென்ட்டே பிடிச்சி கஸ்டடியில் வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் தான் அந்த கண்ட்ரியே நடத்த போகிறோன்ற அளவுக்கு அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்துது வெனிசுலா மேலே. ஸோ இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிந்தனை, ஒரே ஒரு ஐடியாலஜி, விச் இஸ் கம்யூனிசம் ஐடியாலஜி இன் வெனிசுலா. யாரெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணுற மாதிரி யாரெல்லாம் நடந்துக்க முடியுமோ அவங்களுக்கு நீ ஓட் பண்ணக்கூடாது, அவங்க ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றது ரொம்ப லேட்டராக தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ரீசெண்ட் இயர்ஸில். இப்படி தான் ஒருத்தர் நினச்சி ஓட்டு போடணும். ஸோ இந்த மாதிரி கண் முன்னாடி தெரியுற இந்த வெனிசுலா, இந்த சைனா முன்னாடி அந்த யூஎஸ்எஸ்ஆர், இவங்கெல்லாம் அழிஞ்சு போன காரணங்கள் எதுவோ அதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஊரில் ஓட்டு போட்டு நம்ம நாட்டை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த ஸ்ட்ரீமை முடிக்கிறேன். ஸோ எஸ், தேங்க்யூ ஃபார் பீயிங் தேர் வித் மீ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்பப்போ இனிமேல் நிறைய பேசலான் இருக்கோம். அப்பப்போ பார்க்குற நியூஸ் எல்லாத்தையும் டேரெக்டாக வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ subscribe to Rohit Raj YouTube channel, and this is Mr. Rao. See you.